டங் சூரியாம்பாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ இந்த பழத்தை கட் பண்ணி எல்லாம் போட்டிருக்கோம். ஒரு அட்ராக்டிவ் கலராக இருக்கும். பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலராக இருக்கும் உள்ள. கேரளா வெரைட்டி, அதாவது கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தன்மையுடையது. அதாவது 3 வருஷம் ஃபுல்லாகவே 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாகவே இது காய்ச்சிட்டு இருக்குங்கிறதுக்காக மூவண்டன்னு சொல்கிறாங்க. இந்த கொய்யா பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள கட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த கலரில் இருக்கும். அதனால பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய மரமாகி தான் காய்க்கும். 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கும். ஆனால் பழம் சுளைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். டேப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் திண்டுக்கல் பன்னி திராட்சை மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருந்தோம். இந்த முறை நம்ம பச்சை திராட்சையும் வந்திருக்குது. இது வந்து ரொம்ப எளிமையாக காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்ம வணக்கம். நம்ம கிரீனா நர்சரிக்கு ஜூலை மாதம் வந்திருக்க ரோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன செடிகள், பெரிய செடிகள், அதுமாதிரி பழச்செடிகள் தான் அதிகமாக வந்திருக்கு. பழச்செடிகள்லேயும் ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி நிறையா வந்திருக்கு. அதை பற்றி என்னென்ன செடிகள் நம்ம வந்திருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஜாக், இந்த இஸ்ரேல் ஜாக் பார்த்தீங்கன்னா குட்டையாக தான் வளரும். இலைகள் வந்து சின்ன இலைகளாக தான் இருக்கும். இது ஒட்டு செடி, நல்ல ஏஜான செடி. அதனால் இதில் பிஞ்சுகள் வந்தால் கூட அலோவ் பண்ணலாம். இதனோட பழத்தினுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்கும். சுளைகள் வந்து மீடியம் சைஸ் இருக்கும். பழத்தினுடைய சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ 6 கிலோ தான் வெயிட் வரும். மாடி தோட்டத்துலேயே இது வளர்க்கலாம். ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்க ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது பாலிச்சாம்பா. இந்த பாலிச்சாம்பாங்கிறது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. பழங்கள் பெருசாக இருக்கும், அதே டைமில் சிவப்பாக இருக்கும். இந்த பழங்கள் சாப்பிடும்போது நம்ம ஒரு சர்க்கரையை மேலே ஸ்ப்ரே பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு டேஸ்ட்டு ஸ்வீட்டு, அதே மாதிரி அந்த பழத்தை சாப்பிடும்போது நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த சர்க்கரை கோட்டிங் மாதிரி இருக்கும். அது நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த பழம். இதெல்லாம் கமர்ஷியலாக கூட பயிர் பண்ணலாம். மார்க்கெட்டில் இந்த வாட்டர் ஆப்பிள் செடியும் கூட நிறைய பழங்களுக்கும் கூட நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால நல்ல லாபகரமான ஒரு விவசாயமாக கூட இது வருங்காலத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மார்க்கெட்டிங் வசதி இருக்கவங்க இதை கமர்ஷியலாக பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் பலா செடி. இந்த ரெட் பலா வந்து டங் சூரியாம்பாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ இந்த பழத்தை கட் பண்ணி எல்லாம் போட்டிருக்கோம். ஒரு அட்ராக்டிவ் கலராக இருக்கும். பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலராக இருக்கும் உள்ள. நல்ல இதழ் கனமும் நல்லா திக்காக இருக்கும். சுளைகளும் பெருசாக இருக்கும். நல்லா இனிப்பாகவும் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து நம்ம நார்மல் பலாப்பழத்தை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இது ஒரு நாட்டு வெரைட்டி தான். நம்ம ஊரில் எப்படி செம்பருத்தி பலாவை சொல்கிறோமோ அதே மாதிரி தாய்லாந்தில் உள்ள ஒரு ரெட் பலா இது. நம்ம செம்பருத்தி பலாவோட இது இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது சங்கரா. இந்த ஒரு கர்நாடக வெரைட்டி. இதனுடைய சுளைகள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். நம்ம ஏற்கனவே இதை சாப்பிட்டு பார்த்து அதனுடைய கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது இந்த இலைகள் வந்து நல்ல அடர்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சுளைகள் நல்ல திக்கான ஒரு நல்ல திக்கான வடிவத்திலையும் இருக்கும். ருசியும் நல்லாயிருக்கும். ஒரு எப்போவுமே நம்ம வந்து செம்பருத்தி பலா அப்புறம் டேங் சூரியா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி சுளைகள் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது எல்லாமே பொதுவாக செம்பருத்தி பலா ஒட்டி உள்ள ஒரு இயற்கையான ரகங்கள் தான். இப்போ செம்பருத்தி பலாவே நம்ம வாங்கி வச்சோம்னா கூட சில வீடுகளில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவங்க காலங்காலமாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பழங்களை நம்ம மழை நேரத்தில் சாப்பிட்டோம்னாக்க அதனுடைய சிவப்பு தன்மை கம்மியாக இருக்கும். அதாவது அந்த டார்க் ரெட்டாக பிங்க் கலரில் இருக்காது. அது ஒரு கொஞ்சம் சமயத்தில் மஞ்சளாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளது. ஆனால் இந்த வெரைட்டிலாம் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம தாய்மரம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மரங்கள்லேருந்து எடுக்கிறதுனால நல்லாவே கலர் நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் ஜாக், டேங் சூரியாங்கிறதுலே அந்த வெரைட்டி. இதுவும் இலையை பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு டார்க் கலர், இலை சின்ன சைஸாக இருக்கும். இந்த ஃபோட்டோ டேக் கட்டியிருக்கான் பாருங்கள். இது வந்து ஒரு பேக். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இதேமாதிரி ரெட் கலர் வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி. அது உண்மை இல்லை. இது வந்து பொய்யான ஒரு இது. உள்ளே மட்டும் தான் சுளைகள் சிவப்பாக இருக்கும். இந்த கலரை ஒட்டி இருக்கும். ஆனால் சுளைகள் மட்டும் தான் சிவப்பாக இருக்கும், திக்காக இருக்கும். இனிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 18 பிரிக்ஸ் தான் இருக்கும். பிரிக்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா 18 தான் இருக்கும். இது சாப்பிடும்போது ஒரு கேரட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு நான் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ண காரணம்னா, நிறைய நான் சாப்பிட்டேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு வித்தியாசமான ருசி. அதேமாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கிற தோணும். அதாவது இனிப்பு மிதமாக இருக்கிறதுனால நிறைய சாப்பிடலாம், ஆனால் போர் அடிக்காது. அதாவது இனிப்பு இல்லைனாலும் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ருசி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் கொய்யா. பிளாக் கொய்யான்னா அது ப்ரௌன் கலரில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்குங்கிறதுல ஒரு இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னாக்கா, நம்ம நாட்டு பாதாம் மரம் இருக்கு இல்லையா, அந்த பழங்களை வந்து சாப்பிடும்போது ஒரு தோற்பு தன்மை தெரியும். அதே மாதிரி தான் இருக்கும். அந்த பழம் பழுத்து சாப்பிடும்போது என்ன தன்மை இருக்குமோ அதே சுவையில் இருக்கும். ரொம்ப ருசியாக தான் இருக்கும். அதாவது எல்லாருமே விரும்புகிற ஒரு வெரைட்டியாக இருக்கும். மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். பழங்கள் வந்து நம்ம மாடியிலே ஏற்கனவே நிறைய பழங்கள் இது காய்ச்சி அறுவடை பண்ணியிருக்கிறோம். நல்ல ஒரு வெரைட்டி. கொய்யா வெரைட்டியில் இது ஒரு நல்ல ஒரு வெரைட்டி. இந்த கொய்யா பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே கட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த கலரில் இருக்கும். அதனால் பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. இது பூக்கள் காய்களோடய வந்திருக்கு இந்த முறை. அடுத்து நம்ம பார்க்குறது ஆர்டிவிட்டு மேங்கோ. இது ஆஸ்திரேலியன் மேங்கோன்னு சொல்லுவாங்க, ஜம்போ ரெட்டுன்னு சொல்லுவாங்க.
இது ஒரு ஆப்பிள் ஷேப்பில் வரும். அது பழங்கள் கட் பண்ணும்போதே நம்ம உணர முடியும். ஒரு ருசியும் நல்ல ஒரு ருசி உள்ளது. சதைப்பகுதி அதிகம். விதைப்பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு 5 அடி உயரத்தில் உள்ள செடிகள் நமக்கு வந்திருக்கு. இதை மாடித் தோட்டத்திலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். எல்லாமே நல்ல தரமான செடிகளாக இருக்குது. அதாவது 1 இயரில் இது காய்க்கக்கூடிய அளவுக்குள்ள செடிகளாக வந்திருக்கு. நல்ல தண்டு நல்ல பருமனாக இருக்குது. இந்த செடிகளும் நம்ம இந்த லோட்டில் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது மூவண்டன் வெரைட்டி. இது ஒரு கேரளா வெரைட்டி. அதாவது கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தன்மையுடையது. அதாவது 3 வருஷம் ஃபுல்லாகவே 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாகவே இது காய்ச்சிட்டு இருக்குங்கிறதுக்காக மூவண்டன் சொல்கிறாங்க. இது கேரளாவில் ரொம்ப பிரியமாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு வெரைட்டி. ஒரு காயோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் வெயிட் தான் இருக்கும். மாடித்தோட்டத்துக்கு ஏற்ற ரகம். நம்ம ஏற்கனவே மாடித்தோட்டத்தில் வளர்த்து அதனுடைய வீடியோவும் போட்டிருக்கோம். நிறையவே காய்ச்சுது. ஒரு மரத்தில் வந்து நம்ம தொட்டியில் வளர்த்த செடியே 25க்கு மேற்பட்ட பழங்கள் வந்துச்சு. ஒரு நல்ல ரகம் இது. இந்த மூவண்டன் ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடியில் காய்ச்சிருந்த வீடியோ போடும்போது நிறைய கஸ்டமர் கேட்டாங்க. இப்போது இந்த ஃபஸ்ட் டைம் நமக்கு இப்போ தான் எக்ஸ்ட்ரா செடிகள் வந்திருக்கு கஸ்டமர் கொடுக்குற அளவுக்கு. இந்த புதுசாக வந்திருக்க வெரைட்டினால தேவைப்படுறவங்க கூட நம்ம நர்சரியை கான்டாக்ட் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்குறது சிந்தூர் ஜாக். இந்த சிந்தூர் ஜாக்கு ஒரு செம்பருத்தி பலா மாதிரி தான். இப்போ நாகர்கோவில் பகுதியில் இருக்க செம்பருத்தி பலாவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பொதுவாக நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பலாவில் வந்து கொஞ்சம் நாளும் போது மழை அதிகமாக பெய்யும்போது உங்களுக்கு அதனுடைய பழத்தினுடைய கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் வந்து மாறாது. இது கேரளா கவர்மெண்ட் வந்து இது அப்ரூவல் பண்ணியிருக்கு. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகம் மாதிரி கேரளாவில் இருக்குல்லையே, அவங்க வந்து இதை அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிந்தூர் ஜாக்குன்னு சொல்லி அப்ரூவல் பண்ண ஒரு வெரைட்டி. இதனுடைய தன்மை வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதனுடைய ரொம்ப பெரிய மரம் மாதிரி வளரும். 20 அடிக்கு ஒன்று தான் வைக்கணும். மாடித்தோட்டத்துக்கு ஏற்றதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய மரமாகி தான் காய்க்கும். 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கும். ஆனால் பழம் சுளைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே இப்போ வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். இதனுடைய சுளைகள்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி. நான் இப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி சொன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெட் ஜாக்கே நிறையா சொல்லிட்டேன். அதாவது சிவப்பு கலரில் இருக்கிறது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி, டேங் சூர்யாங்கிற வெரைட்டி. அடுத்து வந்து இந்த செம்பருத்தி பலா, அப்புறம் சங்கரா கர்நாடகா வெரைட்டி. 3 வெரைட்டி சொல்லியிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நம்ம மாம்பழத்தில் சொல்கிற மாதிரி இந்த பலாப்பழத்துலேயும் அந்த டேஸ்ட் வைஸு கொஞ்சம் இதாக இருக்கும். கலரும் அதேமாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். எல்லாமே இந்த கரோட்டின் கண்டென்ட் இருக்கிறதுனால பொதுவாக நிறையாவும் சாப்பிடலாம். அதே மாதிரி ரொம்ப சத்துக்கள், அந்த கரோட்டின் சத்து வந்து எல்லாருக்குமே கண் பார்வைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நல்ல ஒரு வெரைட்டி தான் இதுவும். அடுத்து நம்ம பார்க்குறது மல்கோவா வெரைட்டி. இந்த மல்கோவா வெரைட்டி இப்போ ஏற்கனவே நம்மகிட்ட சின்ன செடிகளாக இருந்தது. இப்போ பெரிய செடிகளாக வந்திருக்கு. ஒரு 6 அடி 7 அடி ஹைட்டில் வந்திருக்கு. 21 கவரில் வர சீசன்லேயே காய்க்கிற மாதிரி. மல்கோவானா எல்லாருக்குமே அதை பற்றி விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஒரு நல்ல வெரைட்டி. ஒரு 800 கிராம் 1 கிலோ வெயிட் வரக்கூடிய அளவுக்கு இதுக்குன்னே தனி ஒரு மதிப்பு இருக்குது. இந்த செடிகள் வந்து பெரிய செடிகளாக இந்த முறை வந்திருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது அவுரிங்கிற மூலிகை செடி. அவுரி வந்து பயன்பாடு அதை சொல்லி மாளாது. நிறைய பயன்பாடு இருக்குது. மருத்துவ குணம் நிறைஞ்சது. முக்கியமாக அந்த டை அடிக்கிறவங்களுக்கெல்லாம் தேவைப்படும். ஆனால் எனக்கு தேவைப்படாது. ஏன்னா முடி இருக்கிறவங்க தான் டை அடிக்க முடியும். இந்த டை அடிக்கிறதுக்கு முக்கியமாக நிறைய பேர் கேட்டு வராங்க. இதுலேருந்து இந்த சாயம் தயார் பண்ணுறாங்க இல்லையா, இந்த சாயம் இயற்கையான ஒரு மூலிகை. அதாவது இந்த கலர் வந்து இயற்கையான ஒரு செடியிலேருந்து எடுக்கிறது. சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது. அதனால் நிறையா சொந்தமாக டை தயாரிக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. இது நிறைய பேர் கேட்டு வராங்க. இது கேட்டு வர்றவங்களுடைய எண்ணிக்கை சொல்லி மாளாது. அதனால் இந்த செடிகளும் இந்த லோடில் நம்ம வர வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது புதினா. இந்த புதினா செடி வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு இல்லை. நீங்கள் புதினா கீரை வீட்டில் வாங்கினீங்கன்னா கூட அந்த தண்டு பகுதியை ஒடிச்சு வச்சா கூட வந்துடும். அந்த வசதி இல்லாதவங்க நம்ம நர்சரியில் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு செடியை, இந்த புதினா செடியை வீட்டில் வச்சு வளர்த்து அதனுடைய அந்த கீரைகளை எடுத்து நம்ம சமையல் யூஸ் பண்ணோன்னா அதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த புதினா செடியை வந்து வீட்டில் வளர்க்கலாம். இந்த செடியும் கூட நம்ம இந்த முறை வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மின்ட்டு துளசி. இந்த துளசி வந்து எப்படின்னா நம்ம அப்படியே அந்த இலையை எடுத்து டேஸ்ட் பண்ணோன்னா ஒரு மின்ட்டு பெப்பர் மின்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு வாயில் எல்லாமே நல்ல ஒரு மனம் கிடைக்கும். அதாவது நம்ம வாய் மணக்கணும்னா இதை யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா நல்ல ஒரு செடியாக இருக்கும் இது. அடுத்து நம்ம பார்க்குறது நாகத்தாளி. இந்த நாகத்தாளிங்கிற செடி வந்து ஒரு மூலிகை செடி தான். இது வந்து விஷ செடிகள், அதாவது விஷக்கடிக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி. இந்த செடிகள் வீட்டில் இருந்ததுன்னா கொசு வராது, அதே மாதிரி பாம்பு கூட வராதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதனால் நிறைய பேர் இந்த செடியை கேட்குறாங்க. ஏன்னா இதனுடைய மனம் மாதிரி ஒரு, அதை யாரும் விரும்பாத, அது நம்ம அப்படியே கசக்கி பார்த்தோன்னா ஒரு விரும்பாத ஒரு மனத்தில் இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதே மாதிரி ஒரு ரொம்ப கசப்பு தன்மையாகவும் இருக்கும். இது வந்து பாம்பு கடித்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. மூலிகைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி. இது கொசுக்களும் வராதுங்கிறாங்க. வீடுகளில் நம்ம நட்டு வச்சோன்னா கொசுவும் அதிகமாக வராதுங்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கிரேப்ஸ். இந்த கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் திண்டுக்கல் பன்னீர் திராட்சை மட்டும் தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த முறை நம்ம பச்சை திராட்சையும் வந்திருக்குது.
இது வந்து ரொம்ப எளிமையாக காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்ம பன்னீர் திராட்சையோட பராமரிப்பு குறைஞ்ச ஒரு செடி. இது நம்ம மாடித் தோட்டத்தில் இதை வளர்க்க முடியும், தரையிலையும் கூட வளர்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஜூலை மாதம் அந்த லோடில் 2வது லோடை பற்றி பார்த்தோம். இந்த 2வது லோடில் வந்து நிறைய பழச்செடிகள் வந்திருக்கு, சின்ன செடிகள் வந்திருக்கு, அதுமாதிரி பெரிய செடிகளும் நிறைய பழச்செடிகள் வந்திருக்கு, அது மூலிகை செடிகளும் நிறையா வந்திருக்கு. இது மாதிரி செடிகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் நர்சரி நம்பர் 9841-986-400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.